அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் 28ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ அதனுடைய தாக்கங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களானது நிகழ இருக்கின்றன, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை சிம்மராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த ஒரு காலகட்டங்களில் கிரகங்களினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அஷ்டம சனி நடந்து வருவதனால சின்ன சின்ன ஏமாற்றங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதேபோல் உங்களுடைய முயற்சிகள் பார்த்திங்கன்னா கைகூடாமல் இருப்பது போன்ற ஒரு சூழல்களானது பார்த்திங்கன்னா உருவாகி இருக்கும். சனியுடன் சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கைகள் ஏற்பட்டு இருப்பதனால ஒரு விதமான மந்த நிலைகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனாலுமே இதனை பார்த்திங்கன்னா கிரகங்கள் சாதகமாக இருப்பதனால பணவரவு, குழந்தைகள், தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறையவே அனுகூலமான நிலைகளும் நீடிக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் 28ஆம் தேதி அன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் சுக்கிரன், குரு மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் மிகவும் அனுகூலமாக இருக்கிறது. இதனால் குடும்பத்தில் வருமானங்கள், தொழிலில் லாபம், தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் நிலைத்தன்மைகளானது போன்றவற்றில் எந்த ஒரு பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா இருக்காது. பெண்களால் ஆதாயத்தை பார்த்திங்கன்னா அடையலாம். குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்திகளானது இப்பொழுது கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர்களானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. மூத்த சகோதரர்களால் ஆதாயங்களானது பார்த்திங்கன்னா இருக்கிறது. வியாபாரத்தில் கடந்த சில வாரங்களாகவே இருந்த தேக்க நிலைகள் மாறி வருமானங்களும் லாபங்களும் அதிகரிக்கும். மேலும் இந்த ஒரு காலகட்டத்தில் ஓரிரு நாட்களுக்கு பிறகு புதன், சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணவரவை குறிக்கும் கிரகங்களாக பார்த்திங்கன்னா இருக்க போகிறது. பொருளாதார ரீதியாக நிலைத்தன்மையை பார்த்திங்கன்னா உண்டாக்கும். திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் ஆதாயங்களும் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே தடைகளானது விலகி உங்களுடைய முயற்சிகள் கை கொடுக்கூடிய அமைப்பில் பார்த்திங்கன்னா இப்பொழுது கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. துணிச்சலாக பார்த்திங்கன்னா முடிவெடுப்பதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் ஏற்படும். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலை, தொழில் மற்றும் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக அல்லது எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத நிலைகளானது இருக்கக்கூடுங்க. இருப்பினுமே இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். எப்படி இருந்தாலும் புதிதாக தொழில் தொடங்குவது அல்லது பெரிய முதலீடு செய்வது ஆகியவற்றில் கவனங்களானது தேவை. வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 2 வாரத்திற்கு பிறகு முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. சிம்மராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் குழப்பங்கள், முடிவெடுக்க முடியாத நிலைகளானது ஏற்படும். 8வது வீட்டில் 3 வருடங்கள் சஞ்சரிப்பது திடீர் உடல்நல குறைவுகள் அல்லது நஷ்டங்கள் எதையாவது பார்த்திங்கன்னா ஏற்படுத்துங்க. அதனால் கவனங்களானது தேவை. ஆனாலுமே குடும்பம், வருமானம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா சீராக இருக்கும் என்பதனால் பெரிதாக கவலைப்பட தேவையில்லை. இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் எதிலுமே பார்த்திங்கன்னா வெற்றியே பெறுவார்கள். புதிய முயற்சிகளானது சாதகமாகவே முடியும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த பிரச்சனையானது நீங்கி ஒற்றுமையானது ஏற்படுங்க. அதேபோல் உங்களுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா முழுமையான ஒத்துழைப்புகள் இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியங்களானது பார்த்திங்கன்னா சிறிய அளவில் பாதிக்கப்பட்டாலுமே உடனே நிவாரணம் கிடைத்துவிடும். பழைய கடன்களினுடைய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா இப்பொழுது கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் சகோதரர்களால் ஆதாயங்களானது உண்டாகும். மேலும் இதற்கு அடுத்தபடியாக அவர்கள் மூலமாகவே சில சங்கடங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால அவர்களுடன் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும், தாய்மாமன்
பயணத்தின் மூலமாக எதிர்பார்த்த காரியங்கள் அதிக அலைச்சலை தருவதுடன் வீண் விரயத்தையும் ஏற்படுத்துங்க. பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வது சற்று மன வருத்தத்தை உண்டாக்கும். கூடுமானவரை அவர்களை கண்டிக்காமல் விட்டு பிடித்து செல்வது ரொம்ப நல்லது. அலுவலக பணியில் இருப்பவர்களுக்கு பணிகளை குறித்த நேரத்தில் முடித்துவிட முடிவதுடன் சக ஊழியர்களுக்குமே தக்க ஆலோசனை கூறி உதவி செய்வீர்கள். வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் வேலைகளானது கிடைக்கும். வீட்டில் இருந்தபடி வேலை செய்பவர்கள் அலுவலகம் செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுங்க. வியாபாரிகளுக்கு விற்பனையும் லாபங்களும் அதிகரிக்கும். மறைமுக தொல்லைகளானது நீங்குங்க. பங்குதாரர்கள் வியாபார அபிவிருத்திக்கு உறுதுணையாகவே இப்பொழுது இருப்பார்கள். பணியாளர்களும் நல்லபடியாகவே ஒத்துழைப்பார்கள். பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையே காணப்படும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கணவருடன் ஏற்பட்ட மன வருத்தங்களானது இப்பொழுது நீங்குங்க. பிள்ளைகளால் பெருமையும் அதிகரிக்கும். அடுத்ததாக இந்த சிம்மராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே வெற்றியை கொடுப்பதாக அமையுங்க. ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரித்து மனதில் குழப்பம், செயல்களில் பின்னடைவை ஏற்படுத்தும். அஷ்டம சனி தொழிலில் நெருக்கடி, வேலையில் பிரச்சனை, உடல்நிலையில் பாதிப்பை கொடுக்குங்க. ஆனாலுமே உங்களுடைய ராசி அதிபதி பாகிஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதனால உங்களுடைய திறமைகளானது இப்பொழுது வெளிப்படும். செல்வாக்கும் அதிகரிக்கும். போராட்டமான நிலைகளானது விலகும். வரவேண்டிய பணமானது வரும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது கிடைக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு தலைமையினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. புதிய நம்பிக்கையானது பிறக்கும். உங்களுடைய பாக்கியாதிபதி செவ்வாய் இப்பொழுது மே 10ஆம் தேதி வரை அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால விவசாயிகள் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நன்மையை கொடுக்கும். புதிய இடம், வீடு வாங்கும்போது சட்ட சிக்கல்கள் இருக்கிறதா என்று தெரிந்து அதன் பின் வாங்குவது ரொம்ப அவசியங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளுவானது கூடும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்களானது ஏற்படும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதனால முடிந்தவரை குடும்பத்தினரை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எங்கும் எதிலும் தனித்துவத்துடன் வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது. உங்களுடைய ஜீவனாதிபதி சுக்கிரன் இப்பொழுது இந்த காலகட்டத்தினுடைய இறுதி வரை உங்களுக்கு சஞ்சரித்து வருவதனால வரவுகள் கொஞ்சம் அதிகரித்து காணப்படுங்க. பொருளாதார நிலைகளும் உயரும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாமே இப்போ முடிவிற்கு வரப்போகிறது. குடும்பத்தில் நிம்மதியான ஒரு நிலைகளானது உருவாகும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்குங்க. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலைகளானது உயரும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி குரு பகவான் யாமிருக்க பயமேன் என்று உங்களை பாதுகாப்பார். செல்வாக்கையும் உயர்த்துவார். பெரிய மனிதர்களினுடைய வரிசையில் உங்களையும் நிறுத்துவார். தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்பட வைப்பார். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளானது முடிவிற்கு வரும். பிள்ளைகளால் பெருமையானது உண்டாகுங்க. நண்பர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையானது இப்பொழுது தீரும். கூட்டு தொழிலில் இப்பொழுது ஆதாயத்தை கொடுக்கும். உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள். 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைப்பதனால திருமண வயதினருக்கு வரனானது வரும் என்றாலுமே புத்திகாரகன் இப்பொழுது இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் நீச்சமாக சஞ்சரிப்பதனால் கொஞ்சம் நிதானமாகவும் திட்டமிட்டவும் செயல்படுவது நல்லது. அடுத்ததாக சிம்மராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிந்தித்து செயலாற்றக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது தைரியமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். ராசிநாதன் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் எதிர்பார்த்த வருமானங்களானது வருங்க. பெரியரினுடைய ஆதரவானது கிடைக்கும். தடைபட்ட வேலைகளானது நடந்தேறும். வெளிநாட்டு முயற்சிகளானது சாதகமாகுங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த அனுகூலங்களானது உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய அஷ்டமாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமான குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்பதற்கேற்ப பணவரவால் தைரியங்களானது ஏற்படும். வெளிவட்டாரத்தில் மதிப்பும் அதிகரிக்குங்க. எத்தனை நெருக்கடிகள் இந்த நேரத்தில் வந்தாலுமே அதை உங்களால் சமாளிக்க முடியும். உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான ஒரு நிலைகளும் உண்டாகும். மேலும் நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது கிடைக்குங்க. வியாபாரங்கள் முன்னேற்றங்கள் அடையும். கலைஞர்களினுடைய நிலைகளானது இப்பொழுது உயர்ந்து காணப்படும்.
தொழிலாளர்களுக்கு எதிர்பார்த்த வருமானங்களும் வரும். வயதானவர்களினுடைய உடல்நிலையில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப அவசியங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமைகளானது அதிகரிக்கும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நோட்டிஃபிகேஷனை போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.